வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ரீசனிங்கில் டே 10 பசில் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 9 வீடியோ கிட்ட பசில்லையே நம்ம போட்டுருப்போம். அதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்லேயே இந்த வீடியோலாம் இருக்குது, போய் பார்த்து படித்து லேர்ன் பண்ணி எக்ஸாமில் பாஸ் ஆயிருங்க. எந்த மாதிரியான எக்ஸாமுக்குலாம் இந்த பசில் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேங்க் எக்ஸாமு, எஸ்எஸ்சி எக்ஸாமு, ரயில்வே எக்ஸாமு, இன்சூரன்ஸ் எக்ஸாமு, இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள்லாம் கேட்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு டாபிக்னா அது ரீசனிங்கில் பசில் தாயா. அந்த பசிலில் தினமும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வரோம். 50 நாளைக்கு நான் ஸ்டாப்பாக பசில் சேலஞ்சாக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே 10 பசில் சேலஞ்ச். ஸ்டார்ட் பண்ணலாமா? கொஸ்டின் பாருங்க. 8 people OPQRSTUV live on 8 different floors of a building, but not necessarily in the same order. The lowermost floor is the building of number 1. அதாவது 8 பேர் இருக்கிறாங்க, ஒரு பில்டிங்கில் வசிக்கிறாங்க, 8 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளோர். லோயர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்பர் 1ன்றான், அண்ட் தென் நம்பர் 2, அதுக்கு மேலே அபவ் இருக்குது நம்பர் 2, அண்ட் சோ ஆன். அதாவது 1வது ஃப்ளோர், இது 2வது ஃப்ளோரு, 3வது ஃப்ளோரு, 4, 5, 6, 7, 8, இந்த மாதிரி 8 டிஃப்ரெண்ட்டான ஃப்ளோர் இருக்குது ஒரு பில்டிங்கில். அப்போ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டா யார் யார் அப்படின்னா 8 பேர். அந்த 8 பேரோட நேம் என்னன்றது கொஸ்டினில் இருக்குது. ஓகேங்களா? என்னன்றது அப்படியே சொல்லுங்க. கமான். ஓ, அப்புறம் பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ அண்ட் வி. யூ அண்ட் வி, இந்த 8 பேர் தான் இந்த டிஃப்ரெண்ட்டான ஃப்ளோரில் உட்கார போகிறாங்க. சரியா? நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர்னு சொல்லிட்டான். இந்த வரிசையிலேயே அவங்க உட்காரல அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டான். டில் த டாப் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 8. எப்பயும் போல இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கு மேலே 2வது ஃப்ளோரு, 3வது ஃப்ளோரு, 4வது ஃப்ளோரு, இப்படி 8 ஃப்ளோர் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டான். 8 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். இந்த வரிசையிலேயே அவங்கள உட்கார வச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டான். சரியா? இப்போ ஹிண்ட் கொடுக்குறான் பாருங்க. ஈச் ஒன் ஆஃப் தம் லைக் டிஃப்ரெண்ட் கேம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கேம் பிடிக்குது அப்படின்றான். என்னென்ன கேம் பிடிக்குது அப்படின்னா செஸ்ஸு, செஸ் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னூக்கர் கேம் ஒரு சிலவங்களுக்கு பிடிக்குது. ஒரு ஆளுக்கு ஸ்னூக்கர் பிடிக்குது, இன்னொரு ஆளுக்கு கிரிக்கெட் பிடிக்குது, இன்னொரு ஆளுக்கு ஃபுட்பால் பிடிக்குது, இன்னொரு ஆளுக்கு டென்னிஸ், இன்னொரு ஆளுக்கு பாக்ஸிங். யார் யாருக்கு என்ன கேம் பிடிச்சிச்சு அப்படின்றத கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணணும். சரியா? ஓகே, இதுவும் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர். இன்னொரு கேம் இருக்கா, 1, 2, 3, 4, 5, 6, 7, இன்னொரு கேம் போலோன்ற ஒரு கேம். இப்போ இந்த 8 கேமை யார் யார் ஆடுறாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடாதீங்க, அதை தான் மென்ஷன் பண்ணிட்டா பாருங்க. பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர், இந்த வரிசையிலேயே அவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டான். யூ லிவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 6. யூன்றவர் என்ன ஃப்ளோரு? யூன்றவர் 6th ஃப்ளோர். அப்போ யூ இங்கே உட்கார வச்சிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஒன்லி ஒன் பர்சன் லிவ் பிட்வீன் யூ அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் கிரிக்கெட். யூக்கும் கிரிக்கெட்டை விளையாடக்கூடியவருக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாங்கன்றான். அப்போ யூவை இங்கே போட்டேன்னா கிரிக்கெட் எங்கே வரலாம்? கிரிக்கெட் இங்கே வரலாமா? கிரிக்கெட் இங்கே வரலாம். அப்படி இல்லைனா யூவை இங்கே உட்கார வச்சிருக்கிறேன், கிரிக்கெட் இங்கே கூட வரலாம்ல. என்ன அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறான்? யூக்கும் கிரிக்கெட்டுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஆள்னு தான் சொல்லியிருக்கிறான். அப்போ யூக்கு மேலே கிரிக்கெட் வரலாம், யூக்கு கீழே கிரிக்கெட் வரலாம். சரியா? சப்போஸ் கொஸ்டினில் அவன் கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் யூக்கு மேலே கிரிக்கெட் வராதுன்னு சொல்லியிருந்தானா யூக்கு கீழே கிரிக்கெட் வரும். இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். புரியுதா? அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. ஒன்லி 2 people live between the one who likes cricket and the one who like polo. அதாவது கிரிக்கெட் ஆடக்கூடியவருக்கும் போலோவுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்களா? ஒன்லி 2 people. ஓகேவா? அப்போ கிரிக்கெட்டுக்கும் போலோவுக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ கிரிக்கெட் கேமா 1, 2, அப்போ போலோ இங்கே தான் போடணும். சரியா? இதே மாதிரி கிரிக்கெட்டுக்கும் போலோவுக்கும் நடுவில் 2 பேர் தான். அப்போ கிரிக்கெட் இங்கே போட்டிருக்கிறேன்னா 1, 2 போலோ, இப்படி போகலாம். இப்போ நான் போடுறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு. இப்படிலாம் பண்ணக்கூடாது எக்ஸாமில். நான் என்ன பண்ணக்கூடாதுன்றதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏன் சார் அப்படி நான் வரையக்கூடாதா? ஏன்னா வரைஞ்சோன்னா வேஸ்ட்டு. மேபி இப்போ அடுத்த பாயிண்ட்டை நம்ம ரீட் பண்ணும்போது அவன் ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தானா நம்ம தேவையில்லாமல் இதை வரைஞ்ச மாதிரி போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணால் ஹிண்ட் எல்லாம் இந்த செல்லில் எடுத்து எழுதி வைக்கிறது நல்லது. சரிங்களா? இப்போ பாருங்க, அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. The one who likes polo lives on the one of the floor below the one who likes cricket. அப்போ என்ன சொல்றான்? போலோன்ற கேம் வந்து கிரிக்கெட்டுக்கு கீழே தான் வருது. அதாவது அவன் சொன்னது கிரிக்கெட்டுக்கும் போலோக்கு நடுவில் 2 பேர் சொல்லிட்டான். ஆனால் போலோன்ற கேம் வந்து கிரிக்கெட்டுக்கு கீழே தான் வருதுன்றான். அப்போ கிரிக்கெட்டுக்கு மேலே நான் போலோவை போட்டு வரைஞ்சேன்னா அந்த டைம் வேஸ்ட் தானே எனக்கு. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்? ஹிண்ட்டை அப்படியே எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஒவ்வொன்றா எழுதி வச்சு அந்த பாயிண்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணணும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அழிச்சிட்டு போலோ எங்கே போடணும்? கிரிக்கெட்டுக்கு கீழே தான் போலோ வருவான். அப்போது கிரிக்கெட்டுக்கும் போலோக்கு நடுவில் 2 பேர் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் யோசிக்கணும்.
Okay, the one who likes polo lives on the one of the floor below the one who likes cricket. Okay, அதை முடிச்சிட்டோம். S lives on one of the odd number floor. S வந்து odd number floorன்றான் above the one who likes polo. அதாவது போலோக்கு மேல தான் S வராரு, ஆனா odd number floor-ஆ இருக்கணும். இப்போ போலோ இங்க இருக்கா, போலோக்கு மேல S வந்ததுன்னா odd number floor எது இருக்கு, 7 மட்டும்தான் போலோக்கு மேல odd number floor. அப்போ S இங்கே போடலாம். சரியா? இது ஒரு டயக்ராம். நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த டயக்ராமும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வரைஞ்சிக்கிட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா யூக்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள ஒருத்தவன் சொன்னான், யூக்கு மேல கிரிக்கெட் இருக்கலாம், யூக்கு கீழே கிரிக்கெட் இருக்கலாம்ன்ற ஒரு காரணத்தினால ரெண்டு டயக்ராமை போட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மேபி இதுவாகவும் இருக்கலாம், அதுவாகவும் இருக்கலாம். அதனால ரெண்டையும் சேர்த்து மூவ் பண்றோம். ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு டயக்ராம் வந்து எலிமினேட் ஆகும். அது எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் ஒன்றை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே தானே? ரைட். இப்போ பாருங்க, என்ன சொல்லியிருந்தான், போலோக்கு மேல தான் எஸ் வருவாரு, ஆனா அந்த எஸ் வந்து ஆன் நம்பர் ஃப்ளோரா இருக்கணும்ன்றான். அப்போ போலோக்கு மேல எஸ்னா இங்கே பாருங்க, எஸ் இங்கே வருவான், 3வது ஃப்ளோர்லையும் வரலாம், 5வது ஃப்ளோர்லையும் வரலாம், 7வது ஃப்ளோர்லையும் வரலாம். அப்போ எனக்கு இடிக்குதா, அப்போ அந்த இடத்துல எனக்கு டவுட் தான், அதை நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கணும். அதுதான் ஹிண்ட்டு. போலோ அப்படின்ற கேமுக்கு மேலே யார் வரா, போலோக்கு மேலே தான் எஸ் வராரு. எஸ் வந்து ஆட் நம்பர் ஃப்ளோர். ஆட் நம்பர் ஃப்ளோர்னா என்னது, 1ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், 7ஆ இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். சரியா? அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. The one who likes carom lives immediately below S. எஸ்ஸுக்கு இமிடியேட்லி பிலோ, எஸ்ஸுக்கு இமிடியேட்லி பிலோ யார் இருக்கிறாங்கன்னா கேரம் ஆடுறவங்க இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் நமக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம வரைஞ்சிட்டோம். போலோக்கு மேலே இருக்கிற ஒரே ஆட் நம்பர் ஃப்ளோர் எஸ், 7வது ஃப்ளோர் மட்டும்தான். இப்போ இந்த டயக்ராமில் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா போலோக்கு மேலே எஸ் இங்கே போடலாம், இல்லை போலோக்கு மேலே எஸ் இங்கே போடலாமா, 5வது ஃப்ளோர் ஆட் நம்பர் ஃப்ளோர் போட்டேன்னா எஸ்ஸுக்கு இமிடியேட் கீழே யார், கேரம் வருவான்னு சொல்கிறான். அப்போ இங்கே கிரிக்கெட் இருக்குது, அப்போ 5வது ஃப்ளோர் வர வாய்ப்பு இல்லை. எஸ் வந்து 5வது ஃப்ளோர் வர வாய்ப்பு இல்லை, 1வது ஃப்ளோர் வரவும் வாய்ப்பு இல்லை. அப்போ 3ஓ 7ஓ தான் இருக்க போகுது. இப்போ 7வது ஃப்ளோரில் போட்டேன் அப்படின்னா நல்லா யூஸ். 7வது ஃப்ளோரில் இந்த இடத்துல நான் ஒன்று வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. 7வது ஃப்ளோரில் இப்போ என்ன பண்ணலாம், எஸ்ஸை போகிறேன். எஸ்ஸை போட்டேன்னா எஸ்ஸுக்கு இமிடியேட்லி கீழே யார், கேரம். யூ வந்து கேரம் வர வாய்ப்பு இருக்குது. அப்போது எனக்கு எஸ் இங்கே போட்டால் இந்த இடத்துல கேரம் வரும். சரியா? இதே இடத்துல எஸ், இப்போ கிரிக்கெட்டை இங்கே வச்சு, போலோவை இங்கே வச்சு, சரியா, யூவை இங்கே வச்சு, எஸ்ஸை இங்கே போட்டேன்னா எஸ்ஸுக்கு கீழே இங்கே என்ன, கேரம் இங்கே வரலாம். பாருங்க எவ்வளோ ஐடியா வருதுன்னு பாருங்க. 3 டயக்ராம் ஆகி போயிடும். இப்போ வரைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா நேரம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால நான் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இதில் ஏதோ ஒன்று எலிமினேட் ஆக போகுது. ஒரு பிகினர் சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா இப்படி தான் சால்வ் பண்ணுவார். ஹிண்டெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணலாம். ஹிண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு டயக்ராமுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் சால்வ் பண்ணலாம். 2 டைப்பில் சால்வ் பண்ணலாம். நம்ம இந்த இடத்துல எதை எலிமினேட் பண்ணிட்டு எந்த டயக்ராம் வரும் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணுறோம், எந்த இடத்துல ஒன்று எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. சரிங்களா? The one who likes carom lives immediately below S but not on the floor number 2. அப்போ நல்லா கவனிங்க. இந்த ஒன் ஹூ லைக்ஸ் கேரம் இருக்கிறார்ல, லிவ்ஸ் இமிடியேட்லி பிலோ எஸ். எஸ்ஸுக்கு கீழே தான் வருவார். பட் ஆனால் நாட் த ஃப்ளோர் நம்பர் 2வா கேரம் இருக்கக்கூடாது. அப்போ கேரம் 2வா இருக்காது இல்லை, அப்போ இது எனக்கு வராது. புரியுதுங்களா? இப்போ நான் எழுதி தான் இதை அடிக்கணும்னு கிடையாது. நீங்கள் அடுத்த பாயிண்ட்டையும் சேர்த்து ரீட் பண்ணிட்டு கூட முன்கூட்டியே கணிச்சிடலாம். ஏன் இந்த இடத்துல நான் கேரம் போடணும்? அடுத்த பாயிண்ட்டை பார்ப்போமே. அடுத்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறான், The one who likes carom lives immediately below S but not on the floor number 2. 2 வரக்கூடாதுன்ட்டானே, அப்புறம் எதுக்கு நான் தேவையில்லாமல் அதை வரைஞ்சேன்? புரியுதுங்களா? முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸ் வேணும். வர போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பசில் சால்வ் பண்ணும்போது அங்கனக்குள்ளே வந்தால் கரெக்டாக மேட்ச் ஆகுமா? அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுவோம், அதை ரீட் பண்ணும்போது வராது, அப்போ அது வேண்டாம் அப்படின்னு முன்கூட்டியே திங்க் பண்ணுறதுக்கு பழகணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் செஞ்சே காமிக்கிறேன் லைவா. சரியா? ஓகே. Only 4 people live between S and the one who likes chess. எஸ்ஸுக்கும் செஸ்ஸுக்கும் நடுவில் எத்தனை பேர்? 4 பேருன்றான். அப்போ எஸ் இங்கே இருக்குதா? 1 2 3 4 பேர். செஸ் இங்கே வரலாம், இல்லைனா எஸ் இங்கே போட்ட 1 2 3 4 செஸ் இங்கே வரலாம். சரியா? அடுத்த பாயிண்ட் பாருங்க. As many people live between the one who likes chess and polo between S and the one who likes tennis. அதாவதுயா செஸ்ஸுக்கும் போலோவுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல. As many people live between the one who likes chess and polo as between S and one who likes tennis. அதாவது எப்படி கொடுத்துருக்கிறான்னா, செஸ்ஸுக்கும் போலோக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதே கவுண்ட்டில் எஸ்ஸுக்கும் டென்னிஸ்க்கும் நடுவில் இருக்கிறாங்கன்றான். அப்போ நீங்களே சொல்லுங்க, செஸ்ஸுக்கும் போலோக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதே 2 பேர் தான் எஸ்ஸுக்கும் டென்னிஸ்க்கும் நடுவில் இருக்கிறாங்கன்றான். அப்போ எஸ் இங்கே இருக்கா, டென்னிஸ் எங்கே வருவான்? 1 2, டென்னிஸ் 4வது இடத்துல வருவான். சரியா? இதே மாதிரி இங்கே
செஸ்ஸுக்கும் போலோக்கும் நடுவில் எத்தனை பேர்? யாருமே கிடையாது. கிட்ட கிட்ட நெருக்கமாக இருக்கிறாங்க, அடுத்தடுத்து இமீடியட்டாக இருக்கிறான். அப்போ செஸ்ஸுக்கும் போலோக்கும் நடுவில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ அதே கவுண்டில் தான் எஸ்ஸுக்கும் டென்னிஸ்க்கும் இருக்கிறாங்க. அப்போ எஸ் இங்கே போட்டேன்னா இங்கே டென்னிஸ் போட முடியும். இங்கே ஆல்ரெடி கேரம் இருக்கிறால, அப்போ இங்கே போட முடியாது. அப்போ இங்கே தான் டென்னிஸ் வரும். புரியுதுங்களா? இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. only 2 people live between V and the one who likes tennis. வீக்கும் டென்னிஸ்க்கும் நடுவில் ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்கன்றான். அப்போ டென்னிஸ் இங்கே போட்டாமா 1 2 V இங்கே வரும். இப்போ டென்னிஸ் எங்கே போட்டிருக்கு? இங்கே போட்டிருக்குமா? V எங்கே வருவான்? 1 2 V இங்கே வர முடியாது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எஸ் இருக்குது. அப்போ டென்னிஸ் இங்கே போட்டால் 1 2 V இங்கே தான் வருவான். சரியா? முடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட் ரீட் பண்ணுங்க. only 3 people live between T and the one who likes snooker. டீக்கும் ஸ்னூக்கருக்கும் நடுவில் எத்தனை பேர் வருவாங்க? only 3 people. 3 நபர்கள் தான் வருவாங்க டீக்கும் ஸ்னூக்கருக்கும் நடுவில். வி நெய்தர் லைக் ஃபுட்பால் நார் ஸ்னூக்கர். வி வந்து ஃபுட்பால் வராது, ஸ்னூக்கர் கேமும் வராது. வி வந்து ஃபுட்பால் ஆட மாட்டாரு, ஸ்னூக்கர் ஆட மாட்டாரு. புரியுதா? வி நெய்தர் லைக் ஃபுட்பால் நார் ஸ்னூக்கர். பி லிவ்ஸ் இமிடியேட்லி அபவ் ஆர். பி லிவ்ஸ் இமிடியேட்லி அபவ் ஆர். ஆருக்கு இமிடியேட்லி அபவ் யார் இருக்கிறாங்க? பி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டான். பி லிவ்ஸ் இமிடியேட்லி அபவ் ஆர். ஓ லிவ்ஸ் இமிடியேட்லி அபவ் த ஒன் ஹூ லைக்ஸ் ஃபுட்பால். ஃபுட்பாலுக்கு இமிடியேட்லி அபவ்ல யார் இருக்கிறாங்க? ஓ இருக்கிறாரு. கிளியர் தானே? ஓகே, இப்போ நம்ம அசம்பிள் பண்ண வேண்டியது என்ன? இது மட்டும் தான் அசம்பிள் பண்ணணும். இது முடிச்சிட்டோமா? இது ஆல்ரெடி முடிச்சிட்டோம். எஸ் கேரம் முடிச்சிட்டோம் தானே? எஸ் இங்கே யூக்கு நேராக கேரம் போட்டுருங்க. யூ கேரம். சரியா? ஓகே, இது முடிச்சிட்டோம் தானே? இது முடிச்சாச்சு. 2 பாயிண்ட் தான் இருக்குது கையில். 2 பாயிண்ட் தான் இருக்குது. ஓகே, டீக்கும் ஸ்னூக்கருக்கு நடுவில் 3 பேர். அப்போ எங்கனக்குள்ளே டீ போடலாம்? டீ எங்கனக்குள்ளே போடலாம்? யோசிங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி எஸ் இருக்கான், யூ இருக்கலாம். டீ இங்கே போட்டேன்னா 1 2 3 ஸ்னூக்கர் இங்கே வருவோம். ஆல்ரெடி டென்னிஸ் இருக்கனால போட முடியாது. டீயை போல ஒரு இடத்துல போட்டேன்னா 1 2 3 இங்கனக்குள்ளே என்ன ஸ்னூக்கர் வரும். ஆனால் வி வந்து என்ன சொல்லிட்டான்? ஸ்னூக்கர் வரக்கூடாதுன்ட்டான். வி வந்து ஃபுட்பாலும் வரக்கூடாது, ஸ்னூக்கர் வரக்கூடாது. அப்போ நான் டீ எங்கே போடலாம்? யோசிங்க. இங்கே போட முடியாது. செஸ் இருக்கிற இடத்துல டீ போட்டேன்னா 1 2 3 பேர் இங்கனக்குள்ளே ஸ்னூக்கர் வரணும். ஆனால் இங்கே கேரம் இருக்குது. அப்போது டீயை இங்கே போட்டால் தான் 1 2 3 பேர் இங்கனக்குள்ளே என்ன போடலாம்? ஸ்னூக்கர் போடலாம். எஸ் இருக்கிற இடத்துல ஸ்னூக்கர் போடலாம். இதே மாதிரி இங்கே யோசிங்க. இங்கே யோசிச்சிங்கனாலும் அதே மாதிரி தான், அதே சுச்சுவேஷன் தான். அப்போ டீ எங்கே போட்டால் தான் 1 2 3 இங்கனக்குள்ளே எஸ் இருக்கிற இடத்துல ஸ்னூக்கர் வரும். வேறு எங்கேயுமே போட முடியாது. யோசிச்சு பாருங்க. இப்போ டீ எங்கே போட்டேன்னா 1 2 3 ஸ்னூக்கர் இங்கே வரும். ஆனால் ஆல்ரெடி கேரமில் இருக்குது. போல இருக்கிற இடத்துல டீ போட்டேன்னா 1 2 3 இங்கனக்குள்ளே ஸ்னூக்கர் வரலாம். ஆனால் வி வந்து ஸ்னூக்கர் வரக்கூடாதுன்ட்டால. போல இருக்கிற இடத்துல டீ போட்டேன்னா 1 2 3 இங்கனக்குள்ளே ஸ்னூக்கர் ஆகும். வி தான் ஸ்னூக்கர் வரக்கூடாதுன்ட்டால. அப்போ அது கிடையாது. சரிங்களா? முடிஞ்சு போச்சு. வி ஃபுட்பாலும் வராது, ஸ்னூக்கர் வராது. அப்போ என்னென்ன கேமாக நம்ம எடுத்துருக்கிறோமோ அதெல்லாம் அடிச்சு விட்டுருவோமா? கிரிக்கெட் இருக்கா? கிரிக்கெட் முடிஞ்சிச்சு. ஸ்னூக்கர் இருக்கா? முடிஞ்சிருச்சு. கேரம் இருக்கா? முடிஞ்சிருச்சு. போலோ இருக்கா? முடிஞ்சிருச்சு. டென்னிஸ் இருக்கா? முடிஞ்சிருச்சு. செஸ் இருக்கா? முடிஞ்சிருச்சு. ஃபுட்பாலு பாக்ஸிங் மட்டும் தான் இருக்குது. அப்போ பாருங்க, வி வந்து ஃபுட்பாலும் வராது, ஸ்னூக்கர் வராது. அப்போ வி வந்து என்னது? வி வந்து பாக்ஸிங். வி எங்கே இருக்கிற? அந்த இருக்கிறானா? வி வந்து பாக்ஸிங். வி எங்கே இருக்கிறாரு? பாக்ஸிங். முடிஞ்சு. அப்போ இன்னும் ஒரே ஒரு கேம் ஃபுட்பால் மட்டும் இருக்குது. ஃபுட்பால் யார் வருவார்னா எங்கே மிஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். கேமு இந்த இருக்குது. டீ தான் ஃபுட்பால். அப்போ டீயை போட்டு ஃபுட்பால். டீ தான் ஃபுட்பால். முடிஞ்சு. அவ்வளோ எல்லாமே அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ பேரெல்லாம் என்னென்ன முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள். யார் பேரெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா அடிச்சு விட்ருவோமா? எஸ்ஸை உட்கார வச்சிட்டோமா? அடிச்சிருங்க. எஸ்ஸை உட்கார வச்சாச்சு. யூவை உட்கார வச்சிட்டோமா? யூவை உட்கார வச்சிட்டோம். முடிஞ்சிருச்சு. வியை உட்கார வச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். டீயை உட்கார வச்சிட்டோமா? முடிச்சிட்டோம். வேறு என்ன? அவ்வளோதான். எஸ்ஸை உட்கார வச்சாச்சு, யூவை உட்கார வச்சாச்சு, டீயை உட்கார வச்சாச்சு, வியை உட்கார வச்சாச்சு. டீயை உட்கார வச்சாச்சு, வியை உட்கார வச்சாச்சு, யூவை உட்கார வச்சாச்சு, எஸ். இது டென்னிஸ். டீன்னு எடுத்துக்கிறாதீங்க, டென்னிஸ். சரியா? இப்போ OPQR இருக்கிறாங்க. இப்போ இவங்களாம் அசம்பிள் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஓக்கு கீழே ஃபுட்பால், இல்லை ஃபுட்பாலுக்கு மேலே ஓ இமீடியட்டாக இருக்கணும். அப்போ ஃபுட்பாலுக்கு மேலே டென்னிஸ் இருக்கிற இடத்துல தான் ஓ வரும். சரியா? அப்போ ஃபுட்பாலுக்கு மேலே கிரிக்கெட் இருக்கிற இடத்துல இந்த இடத்துல ஓ வரும். இன்னுமே இதுவான்னு எனக்கு தெரில. 2ல் ஏதோ ஒன்று தான் வரப்போ போகுது. அப்போ இதை முடிச்சாச்சு. இங்கே பாருங்க, ஆருக்கு இமீடியட்லி மேலே யார் இருக்கணுமா? பி இருக்கணுன்றான். அப்போ இங்கனக்குள்ளே யோசிங்க. எங்கனக்குள்ளே கேப் இருக்குது? இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது. அப்போது இது எப்படி வரணும்? நீங்களே யோசிங்க. பிக்கு கீழே ஆர், ஆருக்கு மேலே பி வரணும், இமீடியட்டாக வரணும். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸே கிடையாது. இந்த டயக்ராம் எலிமினேட்ஸ். ஒன்லி இதுதான் வரப்போகுது. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எங்கேன்னு பாருங்கள். இந்த இடத்துல போட்டுடலாமா? என்ன போடலாம்? இங்கே வந்து பி போட்டுடலாம், இங்கே ஆர் போட்டுடலாம். ஆருக்கு இமீடியட்லி மேலே பி. முடிஞ்சா? அப்போது ஆரை முடிச்சாச்சு, பியும் முடிச்சாச்சு. மிச்சம் யார் இருக்கிறாங்க? ஓவையும் உட்கார வச்சிட்டோமா? கியூ மட்டும் பெண்டிங்கு. கியூவை தூக்கி டென்னிஸில் போட்டோன்னா அவ்வளோதான். ஐயா இவ்வளோதான்.
ப்ராப்பரா அசெம்பிள் பண்ணி பஸ்ல சால்வ் பண்றதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. ஒரு சிலவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னா டயக்ராம் அதிகமா வரைவாங்க. ஒரு 4-5 டயக்ராம வரைஞ்சு வச்சுட்டு அப்புறமா எலிமினேட் பண்ணுவாங்க. அது ஒரு வகையான கேட்டகரி. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹிண்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுவாங்க. கொஸ்டினை வாசிச்சு அதுல இருக்கக்கூடிய பேராகிராஃப் எல்லாம் நோட்ஸ் மாதிரி எடுத்து எழுதி வச்சுட்டு அப்படியே அந்த ஹிண்ட்டை வச்சு ஒரே டயக்ராம்ல அடிப்பாங்க. இன்னொரு வகையான கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அவசரத்துல ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்றது, ஹிண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே டயக்ராம் வரைஞ்சிடுறது. இது மூணாவது ஒரு வகையான கேட்டகரி. நம்ம இன்னைக்கு எந்த வகையான கேட்டகரியில் சால்வ் பண்ணிருக்கிறோம்னா தேர்ட் கேட்டகரி. ஹிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே டயக்ராமுக்குள்ள ஓடிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பஸ்லையுமே நம்ம போடக்கூடிய டெய்லியும் டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5, டே 6, டே 7, டே 8, டே 9 வரையுமே என்ன பண்ணிருப்போம்னா ஒவ்வொரு பஸ்லையும் ஸ்டூடெண்ட் எப்படிலாம் அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற மென்டாலிட்டிக்கு யோசிச்சு தான் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்துருப்போம். அதனால ஒவ்வொரு பஸ்லையும் நீங்க நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, படமா வரைஞ்சு சால்வ் பண்ணி அந்த மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் வெறும் ஹிண்ட்டை எடுத்துட்டு ஒரே படத்துல ஹிண்ட்டை ஃபுல்லா வரிசையை எடுத்துட்டு ஒரே சிங்கிள் டயக்ராம்ல அடிச்சிருந்திருப்போம். இப்போ ஹிண்ட்டையும் எடுத்து டயக்ராமையும் வரைஞ்சு சால்வ் பண்ணி காமிச்சிருப்போம். அதனால வெரைட்டியா ஒரு 50 நாளைக்கு பஸ்ல எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றதான் எக்ஸ்பிளைன் பண்றோம். கண்டிப்பாவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா பார்த்துட்டு போனீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் நீங்க பஸ்ல உங்க ஓன் ஸ்டைலில் சால்வ் பண்ணி நல்லா பழகிக்கிறீங்க. எக்ஸாம்ல கேட்கக்கூடிய என்ன டைப் ஆஃப் பஸ்ஸில் இருந்தாலும் வேற லெவல் அசால்ட்டாக அடிக்கலாம். இதை வச்சு ஒரு 5 கொஸ்டின் கேட்பேன். அது என்னென்ன கேட்குறான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஹவு மெனி பீப்புள் லிவ் அபவ் த ஒன் ஹூ லைக்ஸ் பாக்ஸிங்? பாக்ஸிங்க்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்குறான். பாக்ஸிங்க்கு மேலே எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாக்ஸிங்க்கு மேலே 1, 2, 3 பேர். ஓகே. ஹவு மெனி பீப்புள் லிவ் பிட்வீன் த ஒன் ஹூ லைக்ஸ் கிரிக்கெட் அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் ஃபுட்பால்? கிரிக்கெட்டுக்கு ஃபுட்பாலுக்கு நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறான். கிரிக்கெட் இங்கே இருக்கிறான், ஃபுட்பாலுக்கு யாருமே இல்லை, கிட்ட இருக்கிறாங்க. நன் தான் ஆன்சர், யாருமே இல்லைன்றது. On which of the following floor number does Q live? Q என்ன ஃப்ளோர்ல இருக்குது அப்படின்னு கேக்குறான். Q வந்து 8th floor. இதுக்கான ஆன்சர் 8th floor. ஓகேவா? Who lives immediately above P? P க்கு immediately above யார் இருக்கிறான்னு கேக்குறான். P க்கு immediately above யார் இருக்கிறா? T football. ஓகேங்களா? the one who lives football. அவ்வளவுதான். லாஸ்ட் क्वेश्चन. Which one of the following does not belong to that group? ஆப்ஷன்ல இருக்கிறதுல எது சம்பந்தம் இல்லாம இருக்கு அப்படின்றத கண்டுபிடிங்க. பார்த்து சொல்லுங்க எது சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஒவ்வொரு ஆப்ஷனும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். சம்பந்தம் இல்லாம எது இருக்குது கண்டுபிடிங்க. ஏதாவது ஒன்னு ஆட் மேன் அவுட், தப்பு ஒன்னு மட்டும் தப்பா தெரியும், கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ், ஆர் பாக்ஸிங். ஆர் பாக்ஸிங் மட்டும் பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாம இருக்கு. ஆர் எங்க இருக்குது? இங்க இருக்கு. பாக்ஸிங் எங்க இருக்குது? இங்க இருக்குது. ஆர் இங்க இருக்குது, பாக்ஸிங் இங்க இருக்குது. கேப் பாத்தீங்கன்னா ஒரு 3 கட்டத்துக்கிட்ட கேப் இருக்குது. 3 ஃப்ளோர் கேப் இருக்கு. மிச்ச ஆப்ஷன்லாம் பாருங்க எவ்வளவு கேப் இருக்குன்னு சொல்லி. அவ்வளவுதான். அதுல அவன் கேட்கறது கொடுத்துருக்கிறதுல எது வித்தியாசமா இருக்குன்னு கேட்கறான். அதுல வித்தியாசமா சம்பந்தம் இல்லாதது எது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆர் பாக்ஸிங் என்பதே சரியான விடை. கிளியரா புரிஞ்சா? ஓகே. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 11வது பஸ்ல நம்ம 10 நாள் பஸ்ஸில் சால்வ் பண்ணியிருந்திருப்போம். கண்டிப்பாவே ஒவ்வொரு பஸ்லையும் நிறைய விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட் இருந்தா தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாளைக்கு நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.